சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்பாஞ்சியான வெனிலா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் 250 கிராம் 250 கிராம் சுகர், 4 எக், 80 கிராம் பட்டர், 250 ml மில்க், 12 கிராம் பேக்கிங் பவுடர், 7 கிராம் வெனிலா சுகர். ஃபஸ்ட்டு 4 எக் எடுத்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சுகரை போட்டு பீட் பண்ணணும். சுகர் போட்டு பீட் பண்ணினதுக்கு பிறகு இந்த மில்க்கையும் சேர்த்து நாங்கள் பீட் பண்ணணும். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மாவும் பேக்கிங் பவுடரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். சுகர் எல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு வந்து இந்த பட்டரை வந்து நாங்கள் மெல்ட் பண்ணி தான் இதுக்கு சேர்க்கணும். அப்படியே சேர்க்கக்கூடாது, மெல்ட் பண்ணிவிட்டு சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை வந்து நாங்கள் பேக் பண்ண போகிறோம். நான் வந்து இதில் வெனிலா சுகர் வந்து முதல்ல எக் சுகரோட நான் அதை சேர்க்கணும், நான் மறந்துட்டேன். இதை லாஸ்ட்டாக நான் சேர்க்கிறேன். நீங்கள் எக் சுகர் சேர்க்கும்போது அந்த வெனிலா சுகரையும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ கேக் ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நாங்கள் ஓவனில் வைக்க போகிறோம். ஓவன் வைக்க முதல் நாங்கள் வந்து இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். அதுக்கு பிறகு இதை வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் இதை நாங்கள் வைக்க போகிறோம். இப்போ 30 நிமிஷம் ஆகிட்டு இந்த கேக்கை நாம் இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த கேக்கு வந்து ரெடி ஆகிட்டுது. இது இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. எங்களோட கேக் இப்போது நல்ல ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் வெனிலா கேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.